ஓகே. ஸோ லாஸ்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னா, சீலியேட்டட் எபித்தெலியம் அதாவது மாடிஃபிகேஷன் ஆஃப் காலம்னார் கியூபாய்டில இதில வந்து மைக்ரோவில்லை ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அது எங்க பிரசன்ட்டா இருக்கு? பிரான்ச்சஸ் அனதர் ஒன் இஸ் த ஃபெலோபியன் டியூப். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அதோடைய காலம்னார் மாடிஃபிகேஷன்ல கிளாண்டுலார் எபித்தெலியத்தில செக்ரீஷன பொறுத்து யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார். யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, கோப்லெட் செல்ஸ். மல்டி செல்லுலாருக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சலைவரி கிளாண்ட். ஸோ சலைவரி கிளாண்ட்ஸ பத்தி உங்களுக்கு தெரியும். பரோட்டிட், சப்மாண்டிபுலார், சப்லிங்குவல் கிளாண்ட்ஸ். அப்ப நெறைய செல்ஸ் சேர்ந்ததா இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து தான் உங்களுக்கு சலைவாவ செக்ரேட் பண்ணுது. பட் கோப்லெட் செல்ஸ் அப்படி கிடையாது. சிங்கிள் செல்ஸ் ஆர் செக்ரீட் த மியூக்கஸ். ஓகே. அதே போல அந்த கிளாண்டுலார் எபிலித்தியத்தோட எதை வச்சு பார்க்கிறோம்? பேஸ்டு ஆன் போரிங் தேர் செக்ரீஷன். அதோட செக்ரீஷனை எப்படி ஒரு போர் பண்ணுது ஒரு இடத்துல. ஸோ கிளாண்ட்ஸ் ஆர் டூ டைப்ஸ். ஒன்று வந்து பாருங்க எக்ஸோகிரேன் கிளாண்ட், இன்னொன்று என்ன அப்படின்னா எண்டோகிரேன் கிளாண்ட். ஸோ வாட் யூ மீன் எக்ஸோகிரேன் கிளாண்ட்? த ரிலீஸ் ஆஃப் செக்ரீஷன் த்ரூ டக்ஸ். அது ரிலீஸ் பண்றது உங்களுக்கு எதன் மூலயமா? ஃபார் எக்ஸாம்பிள் இதான் சலைவரி கிளாண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த சலைவரி கிளாண்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய காம்போனன்ட் உங்களுக்கு பக்கல் கேவிட்டிக்கு எதன் மூலயமா போகுது அப்படின்னா த்ரூ த டக்ட் டியூப் மூலயமா போகுது. அப்ப டியூப் மூலயமா போனுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு எக்ஸோகிரேன் கிளாண்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸோகிரேன் கிளாண்ட் செக்ரீட் மியூக்கஸ், சலைவா, இயர்வாக்ஸ், ஆயில், மில்க், டைஜஸ்டிவ் என்சைம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோகிரேன் கிளாண்ட். எண்டோகிரைன் கிளாண்ட் வந்து பார்த்தோன்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டக்லெஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸோகிரைனை வந்து பார்த்தோன்னா என்னது டக் கிளாண்ட். எண்டோகிரைன் கிளாண்ட் வந்து டக் லெஸ், டியூப் இருக்காது. நோ டக் த ப்ரொடக்ட் இஸ் என்னது அதோட ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிட்யூட்டரி, தைராய்டு, ஓகேங்களா, பேராதைராய்டு, அட்ரீனல், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்டோகிரைன் கிளாண்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ஸோ எதை வச்சு பிரிக்கிறாங்க? இதெல்லாம் நம்ம எதை வச்சு பார்த்துட்டு இருக்கோம்? மாடிஃபிகேஷனா, காலம்னா அது கியூபாய்டல். செகண்ட் கேட்டகரியா அது கிளாண்டுலர். கிளாண்டுலர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சிங்கிள் செல்ஸ், சிங்கிள் செல் கிளாண்டுலார், இன்னொன்று காம்பவுண்ட் செல்ஸ். அப்புறம் எப்படி வந்து அது வந்து அதோடைய செக்ரீஷனை எப்படி வந்து அதோடைய இடத்துல கொண்டு சேர்க்குது அதை வச்சு எக்ஸோகிரேன், எண்டோகிரேன். எக்ஸோகிரேன் கிளாண்ட் ஆல்வேஸ் சொல்லணும் அப்படின்னா என்சைமை தான் அது வந்து செக்ரேட் பண்ணும். அது இயர் வேக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எண்டோகிரேன் கிளாண்ட் ஆல்வேஸ் செக்ரீட்ஸ் த ஹார்மோன். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்டகரி பார்க்குறோம் அப்படின்னா காம்பவுண்ட் எபித்திலியம். ஸோ காம்பவுண்ட் எபித்திலியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மல்டி லேயர்டு செல்ஸ். இது தெரியும் நமக்கு. சிம்பிள் எபித்திலியம்னா சிங்கிள் லேயர்டு செல்ஸ், காம்பவுண்ட் எபித்திலியம்னா மல்டி லேயர்டு செல்ஸ். ஸோ லிமிட்டட் ரோல் இன் த செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஏன்னா சிம்பிள் எபித்திலியத்தில் மாதிரி இது வந்து செக்ரீஷன்லையும் அப்சார்ப்ஷன்லையும் ரொம்ப இன்வால்வ் ஆகாது. இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தா ப்ரொடக்ஷன்ஸ் இதுதான் வந்து இதோட வேலையே. தே கவர் த ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின். நம்ம பாடியில ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின் இங்க இருக்கு. மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி, வாய் குழியில. அதுக்கப்புறம் ஃபேரிங்ஸ், தொண்டை பகுதி. இன்னர் லைனிங் ஆஃப் த டக்ட் ஆஃப் த சலைவரி கிளான்ஸ், அந்த சலைவரி கிளான்ஸ்ல இன்னர் லைனிங். அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாட்டிக் டக்ட். இங்க எல்லாமே யார் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா திஸ் காம்பவுண்ட் எபித்திலியம் ஆர் பிரசன்ட். இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாருங்களேன். ப்ரொடக்ஷன் அகேன்ஸ்ட் த கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ். மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்னா ஒன்றும் கிடையாது. ட்ரை சர்ஃபேஸ் ஆகிற ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாம்பு, ஓகேங்களா, நம்மளோட டோ, அதே மாதிரி நம்மளோட நீ ஜாயின்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு அடிக்கடி என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஆகும். அது ஃப்ரிக்ஷன் ஆகாம கொடுக்கறதுக்கு தான் இந்த காம்பவுண்ட் எபித்திலியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதே போல இந்த பக்கல் கேவிட்டி ஃபுட்டை வந்து நல்லா கிரைண்ட் பண்றோம், டேமேஜ் ஆயிடக்கூடாது இங்கெல்லாம். ஸோ ஃபேரிங்ஸ் வந்து விழுங்குறோம் ஃபுட்டை இங்க. இன்னர் லைனிங் ஆஃப் த சலைவரி கிளான்ஸ் செக்ரேட் பண்ணிட்டே இருக்கு, டேமேஜ் ஆயிடக்கூடாது. பேங்க்ரியாட்டிக் டக்ட் இங்கெல்லாம் நாட் சிங்கிள் லேயர், திஸ் ஏ காம்பவுண்ட் எபித்திலியம் ஆர் பிரசன்ட் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஜங்ஷன். அந்த காம்பவுண்ட் எபித்திலியத்திலேயே நம்ம அதில் அனதர் கேட்டகரி நம்ம பார்த்துருப்போம், சிம்பிள் காம்பவுண்ட் எபித்திலியம். ஓகேங்களா, அதில் ஸ்குவாமர்ஸ், அதில் அந்த கேட்டகரி உள்ள மாதிரி தான் இருக்கும். இதை முடிச்சு நம்ம அதை பார்க்கலாம். ஸோ ஜங்ஷன் என்ன அப்படின்னா தேர் ஆர் ஜங்ஷன் தட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் லிங்க் பிட்வீன் த அட்ஜசன்ட் செல்ஸ். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லு எப்படி வந்து இருக்கு, ஓகேங்களா, கேப்போட இருக்கா, இல்லை கேப்புக்கு கனெக்ஷன் இருக்கா, இல்லை கேப் கனெக்ஷன் இல்லாமல் டைட்டாக இருக்கா. ஸோ எது வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதா வந்து பார்த்தோன்னா செல்லோட ஜங்ஷன், செல் இணைவுன்னு சொல்லுவாங்க. டைட் ஜங்ஷன், ரெண்டாவது அதரிங் ஜங்ஷன், மூணாவது கேப் ஜங்ஷன். ஸோ
டைட் ஜங்ஷன்னா ஒரு செல்லு இன்னொரு செல்லு வந்து பார்த்தோன்னா டைட்டா உங்களுக்கு வந்து பேக்கேஜ் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்து டைட் ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஜங்ஷன் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெட்டீரியல் ஃபுல்லாவே டேமேஜ் ஆகாம கிராசிங் ஆகும். அதரிங் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கும். அதான் அதரிங் ஜங்ஷன் சொல்லுவாங்க. அதரிங் அப்படிங்கிறது அதரன்ஸ் அதரன்ஸ் ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல பக்கத்துல செல் இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் லீக்கேஜ் ஆர் அக்கர்ட் இன் த அதரிங் ஜங்ஷன். கேப் ஜங்ஷனுங்கிறது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் தேர் இஸ் ஏ கேப் பிட்வீன் த ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ். ஸோ இந்த கேப் ஜங்ஷன்லயும் உங்களுக்கு லீக்கேஜ் ஆகும். பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, லார்ஜஸ்ட் மாலிகுலோட மூவ்மெண்ட் எந்த ஜங்ஷன் வழியா கேரி பண்ண முடியும்னு கேட்டாங்க அப்படின்னா, அது கேப் ஜங்ஷன் மூலியமா தான் பெரிய மாலிகுலோட மூவ்மெண்ட் வந்து செல்லுக்குள்ள நடக்கும். ஓகேங்களா? அதை வச்சுங்க. ஸோ டைட் ஜங்ஷன் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு என்னது ஸ்டாப் சப்ஸ்டன்சஸ் லீக்கேஜ் அக்ராஸ் த டிஷ்யூ. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ அது மீன்ஸ் அந்த டிஷ்யூ சப்ஸ்டன்சஸ் லீக் ஆகாம இருக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா டைட் ஜங்ஷன்ஸ். அதரிங் பெர்ஃபார்ம் சிமெண்டிங் டு கீப் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர். ஸோ பக்கத்துல பக்கத்துல உள்ளது செல்ஸ் வந்து பார்த்தா பக்கத்துல பக்கத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் கேப் ஜங்ஷன் facilitate cell to cell communicate with each other by the connecting cytoplasm of the adjoining cells. ஓகேங்களா? சைட்டோபிளாசம் பக்கத்துல உள்ள செல்லோட சைட்டோபிளாசம் செல்லும் இன்னொரு பக்கத்துல உள்ள சைட்டோபிளாசம் செல்லும் ஜாயின் பண்றது கேப் ஜங்ஷன் சொல்றாங்க. இது நோட் பண்ணீங்க, இதுதான் கொஸ்டின்ல கேட்டது. ரேபிட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அயான் ஸ்மால் மாலிகுல் அண்ட் பிக் மாலிகுல் எந்த ஜங்ஷன் வழியா போகும் அப்படின்னா இந்த கேப் ஜங்ஷன் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப சிம்பிள் எபித்தலியம் முடிச்சிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் எபித்தலியம் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசுக்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூல என்னென்ன கேட்டகரிலாம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இட் லிங்க்ஸ் அண்ட் என்னது சப்போர்ட் அதர் டிஷ்யூ ஆர் ஆர்கன். ஓகேங்களா? இட் லிங்க்ஸ் அண்ட் சப்போர்ட், இணைக்குது, உறுதுணையா இருக்கு. மற்ற டிஷ்யூக்கள் எல்லாம் இணைக்குது, மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் இணைக்குது. அதுக்கு பேர் தான் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்றாங்க. ஒரு ஹார்ட் மட்டும் தனியா இருக்க முடியாது. தனியா இருந்தா கீழே விழுந்தாலும் இல்லை எங்கேயாவது நம்ம டேமேஜ் ஆயிரும். ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூலாம் ஆர்கன்ஸ்லாம் ஃபிட் பண்ணுது. எப்படி நம்ம வீட்டுக்கு சிமெண்ட் வச்சு கட்டுறோம்ல, சிமெண்ட் கனெக்ட் பண்ணுதுல, அதே போல நம்ம பாடியில் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்றது அந்த கனெக்டிவ் டிஷ்யூவோட முக்கியமான வேலை. மோஸ்ட் அபண்டன்ட் இன் என்னது காம்ப்ளெக்ஸ் இன் அனிமல்ஸ். அனிமல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாகவே இருக்கு. ஆல் கனெக்டிவ் டிஷ்யூ என்னது எக்ஸப்ட் பிளட் ஹாவ் ஃபைப்ரோபிளாஸ்ட். இது ஒன்றா இருக்கு. பிளட்டை தவிர மீதி எல்லா கனெக்டிவ் டிஷ்யூலையும் என்ன இருக்குன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட். இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் தான் உங்களுக்கு என்னத்தை உருவாக்குது அப்படின்னா ஃபைபரை உருவாக்குது. என்னத்தை உருவாக்குது? ஃபைபர். ஃபைபர்னா ஒன்றும் கிடையாது, இழை. ஓகேங்களா? அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட்ல 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்கு. ஒன்று எலாஸ்டின், நோட் பண்ணீங்க. ஒன்று என்னது எலாஸ்டின், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கொலாஜன். இதுல எலாஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் சிங்கிளா தான் இருக்கும். பட் கொலாஜன் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டா பேக்கடா இருக்கும். பட் என்னது அன்பிரான்ச்சா இருக்கும் கொலாஜன். கொலாஜன் வந்து ஆல்வேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேண்டிங்கா இருக்கும், அன்பிரான்ச்சா இருக்கும். ஓகேங்களா? இப்படி இருக்கும். பட் எலாஸ்டின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சு சிங்கிளா இருக்கும். ஓகேங்களா? அப்ப எலாஸ்டின் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், அந்த கொலாஜன் எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்றது யார் அப்படின்னா ஃபைப்ரோபிளாஸ்ட். தே செக்ரீஸ் என்னது ஃபைப்ரஸ் புரோட்டீன் கொடுத்துருக்காங்க பாரு, கொலாஜன் அண்ட் எலாஸ்டின். தே ஹாவ் என்னது ஸ்ட்ரெங்த் அண்ட் எலாஸ்டிசிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி டு த டிஷ்யூ. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு போனும் இன்னொரு போனும் ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த போனையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த அது இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. தட் இஸ் கால்ட் as a என்னது டென்டான். டென்டானா லிகமெண்டா, போன் டு போன்ஸ் ஜாயினிங். ஒரு போனையும் இன்னொரு போனையும் எஸ். ஓகேங்களா? டெண்டான்ஸ். ஓகே, ஸோ அதே போல உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஏ ஃபிளெக்சிபிள். பட் போன் டு மசில்ஸ் கனெக்ஷன்ல ஒன்று இருக்கும். இந்த இடத்துல போன் இருக்கு, அதோடைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இந்த மசில்ஸோட கனெக்ஷன் ஆயிருக்கும். அப்போ போன் டு மசில்ஸ் கனெக்ட் பண்றது வாட் இஸ் த நேம்? போன் டு மசில்ஸ் லிகமெண்ட்ஸ். ஸோ லிகமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரி கொடுப்பாங்க?
லிகமெண்ட்ஸ் இஸ் நாட் ஃபிளெக்சிபிள். ஏன்னா உங்களுக்கு வந்து லிகமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பேண்டபிளா இருந்ததுன்னா மசில்ஸ் இழுக்க முடியாது. ஓகே, எல்லாத்தையும் போனை வந்து ஃபோல்டு பண்ண முடியாது. அப்ப எது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள், எது வந்து பாத்தீங்கன்னா எதால் மேட் ஆஃப் ஆயிருன்னு பார்க்கணும். அப்ப எங்கெல்லாம் ஃபிளெக்சிபிளா இருக்கோ அது வந்து எலாஸ்டின் ஃபைபர். எங்கெல்லாம் ஃபிளெக்சிபிளா இருக்கோ அது மேட் அப் ஆஃப் எலாஸ்டின் ஃபைபர். எங்கெல்லாம் நான் ஃபிளெக்சிபிளா இருக்கோ அதை மீன்ஸ் எக்ஸ்டென்சிபிலிட்டி இல்லாம இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகாது, அது கொலாஜன் ஃபைபர் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. ஓகே, the cells அது the cells also secrete modified polysaccharide. அது மேட்ரிக்ஸ் சொல்றாங்க. அதுல வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அது மேட்ரிக்ஸ்னா இன்சைட் ஆஃப் த மெட்டீரியல் which accumulate between the cells and the fiber இடையில மேட்ரிக்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த கனெக்டிவ் டிஷ்யூவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கேட்டகரியா பிரிக்கிறோம் அப்படின்னா தே ஹாவ் டிவைடட் இன்டு 3 கேட்டகரி. ஒன்று லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, இன்னொன்று டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, மூணாவது ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. அப்ப இதுல லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூல 2 கேட்டகரி நம்ம பிரிக்கிறோம். லூஸா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஃபைப்ரோபிளாஸ்ட் செக்ரேட் பண்ணக்கூடிய ஃபைபர், அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா லூஸ் அக்ரிகேஷன்ல இருக்கு, அதான் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா வந்து ஃபிட் ஆயிருக்கும், அதான் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. அதுல ரெகுலர் இருக்கு, இல்ல இர்ரெகுலர் இருக்கு. அப்ப லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ 2 கேட்டகரி என்ன அப்படின்னா ஒன்னு ஆரியோலார், அதுல ரெண்டாவது கேட்டகரி அடிப்போஸ். அடிப்போஸ்னா ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஃபேட் டிஷ்யூ. ஓகே, அடுத்தது டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ நம்ம சொல்லுவோம். டென்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ் ரெகுலர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ் இர்ரெகுலர். அடர்த்தியா தான் இருக்கும், பட் அது கண்டினியூஸா ப்ராப்பரா இருந்ததுன்னா அது டென்ஸ் ரெகுலர், கண்டினியூஸா ப்ராப்பரா இல்லை அப்படின்னா அது டென்ஸ் இர்ரெகுலர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ இதை நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்டிலேஜ், ரெண்டாவது போன், மூணாவது பிளட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுல தான் வருது அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூல தான் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் இஸ் ஏ ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ, பிளட் இஸ் ஏ நம்ம படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம், பிளட் இஸ் ஏ கனெக்டிவ் டிஷ்யூ, போன் இஸ் ஆல்சோ என்னது ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுல லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேங்களா, தளர்வான இணைப்பு திசுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன் திஸ் செல்ஸ் எது பாருங்க, ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோபேஜஸ், மாஸ்ட் செல்ஸ். நல்லா பாத்துங்க, ஒரு செல்ஸ் உள்ள இருக்கு அப்படின்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் உங்களுக்கு எந்த கேட்டகரி இருக்கும் அப்படின்னா இந்த கேட்டகரியில இருக்கும் ஃபைப்ரோபிளாஸ்ட். ஸோ இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் உள்ள நியூக்ளியஸ் இருக்கு, இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் தான் ஃபைபரை செக்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாஸ்ட் செல்ஸ், அதாவது ஓகேங்களா, இது ஒன் ஆஃப் த வந்து பார்த்தா இம்யூன் பவர் கிடைக்கப்படும் ஒரு சர்க்குலரா ஷேப்ல இருக்கக்கூடிய செல்ஸ் தான் மாஸ்ட் செல்ஸ், அது பிரசன்ட் ஆயிருக்கு. மேக்ரோபேஜஸ், ஸோ மேக்ரோபேஜஸ் வந்து பார்த்தா எங்கல்ஃபிங் செல்ஸ். ஓகேங்களா, அது வந்து என்ன செய்யும் இந்த கேட்டகரியில உங்களுக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். பாகோசைட்டிக் செல்ஸ் சொல்லுவாங்க மாஸ்ட் செல்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு. அண்ட் ஃபைபர் ஆர் லூஸ்லி அரேஞ்சு, அதாவது இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் செக்ரேட் பண்ணக்கூடிய ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ்ல டைட்டா இல்லாம அப்படியே லூசிங்கா இருக்கு. ஸோ இட் இஸ் ஹாஸ் 2 டைப்ஸ். ஒன்று என்னது ஆரியோலார், இன்னொன்று அடிப்போஸ். ஆரியோலாருங்கிறதே ஒன்றும் கிடையாது, இந்த ஸ்பேஸ்ல ஏர் கேப் இருக்கும். ஓகேங்களா, அடிப்போஸ் இதுல ஒன்றும் கிடையாது. அடிப்போஸ்ல அடிப்போசைட்ஸ் ஃபேட் டெபாசிட் இருக்கும், அவ்வளவுதான். அந்த லூஸான உள்ள இடத்துல ஏர் இருந்ததுன்னா அது ஆரியோலார், ஃபேட் இருந்ததுன்னா அது வந்து அடிப்போஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஆரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ பத்தி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரெசன்ட் பினித் த ஸ்கின், நம்ம தோலுக்கு அடியில ஒரு ஒரு குஷனை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் கொடுக்கணும், ஒரு குஷனை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரியோலார் டிஷ்யூ தான். ஸோ இட் சர்வ் அஸ் த சப்போர்ட் அந்த ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எபித்திலியம். எபித்திலியத்துக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்கக்கூடியது தான் இந்த ஆரியோலார் என்னது டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இங்க கவனிங்க, திஸ் இஸ் த மேக்ரோபேஜ், திஸ் இஸ் த ஃபைப்ரோபிளாஸ்ட். இது செக்ரேட் பண்ணக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொலாஜன் ஃபைபர், எப்படி இருக்கு பாருங்க, டார்க் பேண்டிங்கா இருக்கும் கொலாஜன் ஃபைபர் ப்ளூ கலர்ல. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலாஜன் சொல்லிட்டாங்க, கொலாஜன். அது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர், ஓகே அதை பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து பாருங்க மாஸ்ட் செல்ஸ். ஓகேங்களா, இதெல்லாமே ப்ரெசண்டா இருக்கு, மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மெயின் வேலை வந்து பார்த்தா சப்போர்ட் ஃப்ரேம் ஃபார் எபித்திலியத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு, அதான் அது கொடுத்துருக்காங்க. இது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூல இருக்கக்கூடிய ஆரியோலா டிஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து பாருங்க அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூ. ஸோ இந்த அடிப்போஸ் டிஷ்யூவோட வேலை என்னன்னு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தா இட் இஸ் மெயின்லி பிரீத்தஸ், இது வந்து தோலுக்கு அடியில தான் இருக்கு. இட் இஸ் செல்ஸ், என்ன இதோட செல்ஸ்க்கு பேரு அடிப்போசைட்னு சொல்லுவாங்க.
இதோட செல்ஸ் வந்து பார்த்தா அடிப்போசைட். இந்த அடிப்போசைட்டுக்குள்ள தான் உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஃபேட்ஸ் ஆர் ஸ்டோர்டு. ஓகேங்களா? ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகுது. எக்ஸஸ் நியூட்ரிஷன் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு த ஃபேட் அண்ட் ஸ்டோர்ட் இன் த டிஷ்யூ. நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகுது எங்கே அடிப்போசைட்டில். அப்போ நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா மசில்ஸ் வந்து புஷ்டி ஆகும். ஏன்? அந்த அடிப்போசைட்டில் வந்து ஃபேட் வந்து டெபாசிட் ஆகுது. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இட் இஸ் த ஃபேட் ஸ்டோரேஜ் ஏரியா. திஸ் இஸ் த நியூக்ளியஸ், திஸ் இஸ் த பிளாஸ்மா மெம்பரின். ஓகே, அப்போ உங்களுக்கு லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் ரெண்டு நம்ம பார்த்துட்டோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரியோலார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அடிப்போஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. டென்ஸ்னாலே தெரியும் அடர்த்தியான இணைப்பு திசு. ஃபைபர், இன்னொன்று என்ன, அது ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆர் காம்பாக்ட்லி பேக்டு. பர்ஃபெக்டாக அப்படியே எப்படி ஃபிட் ஆகணுமோ அந்த இதில் இருக்கு. அதில் 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்க. டென்ஸ் ரெகுலர் இந்த கேட்டகரி, டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. இர்ரெகுலர் அப்படிங்கிறது பாருங்க டென்ஸாக தான் இருக்கும், பட் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்காது. இது டென்ஸ் இர்ரெகுலர். இப்போ டென்ஸ் ரெகுலர் பற்றி நம்ம பார்க்கலாம். நல்ல அடர்வான இணைப்பு திசுல சரியான முறையில் அமைந்திருக்கும். ஷோ ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் த ஃபைபர். ஃபைபருடைய பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கும் விதம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொலாஜன் ஃபைபர் ஆர் பிரசன்ட். இதில் கொலாஜன் ஃபைபர் இருக்கு. இன் ரோஸ் பிட்வீன் மெனி பேரலல் பண்டில் ஆஃப் என்னது ஃபைபர் இருக்கு. கொலாஜன் ஃபைபர் இருக்கு, நார்மல் ஃபைபரும் இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்டான் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஸோ டென்டான் அண்ட் லிகமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்ஸு ரெகுலர் அந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. நெக்ஸ்ட் டென்ஸ் இர்ரெகுலர் பார்க்கலாம். அதிலே கொடுத்துருக்காங்க டென்டான்ஸ். ஸோ வாட் இஸ் த டென்டான்ஸ்? நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸோ அட்டாச்சஸ், டென்டான் அட்டாச்சஸ் தான் அது ஸ்கெலிட்டல் மசில் டு போன். அப்போ உங்களுக்கு டென்டான் அப்படிங்கிறது போன் டு மசில்ஸ், போனையும் மசிலையும் கனெக்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா டென்டான். லிகமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அட்டாச் ஒன் போன் டு அனதர். அப்போ ஒரு போனையும் இன்னொரு போனையும் லிங்க் பண்றது யாரு அப்படின்னா லிகமெண்ட்ஸு. போனையும் ஸ்கெலிட்டல் மசில்ஸையும் அட்டாச் பண்றது யாரு அப்படின்னா டென்டான். இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க டென்டான். அப்போ மசில்ஸையும் போனையும் கனெக்ட் பண்றது. ஓகே, டென்டான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. லிகமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாருங்க ஒரு போனையும் இன்னொரு போனையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ், தட் இஸ் கால்ட் as a ligaments. இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ டென்டான் அண்ட் லிகமெண்ட்ஸ் நமக்கு மீனிங் தெரியணும். ஓகே, ஸோ அடுத்த கேட்டகரி டென்ஸு இர்ரெகுலருக்கு வந்துடலாம். ஸோ வாட் இஸ் டென்ஸ் இர்ரெகுலர்? ஸோ இது என்னது இர்ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் ஃபைபர். ஃபைபரும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டும் ப்ராப்பராக இல்லாமல் இர்ரெகுலராக இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா அந்த ஃபைபரில் என்ன இருக்கும் அப்படின்னா கொலாஜன் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் இன் த ஸ்கின். ஓகேங்களா? இதில் வந்து கொலாஜன் ஃபைபர் தான் அதிகமாக இருக்கும், நார்மல் இது வந்து அதிகமாக இருக்காது. ஓகே, ஸோ இதில் ஃபைப்ரோபிளாஸ்ட்டு இந்த கேட்டகரி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஸ்கின்னுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறது. ஸோ தேர்டு கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ, சிறப்பு வாய்ந்த இணைப்பு திசுக்களை பற்றி பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கார்டிலேஜ்னு பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் கார்டிலேஜ்? ஸோ இன் திஸ் இன்டர் செல்லுலார் மேட்ரிக்ஸ், அதாவது இஸ் சாலிடு. உள்ளார வந்து மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா சாலிடாக தான் இருக்குது. அண்ட் பிளேயபிள், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், வளையக்கூடியதாக இருக்கும். டியூ டு கான்ட்ராய்டின் சால்ட். கான்ட்ராய்டின் சால்ட்டுங்கிறது நாட்டிய ஒரு கம்ஃபர்டபுள் சால்ட். இது இஸ் ஏ ஃப்ளெக்சிபிள் சால்ட். இதே சோடியம் உங்களுக்கு கால்சியம் பாஸ்பேட் சால்ட்டாக இருந்ததுன்னா இட் இஸ் நாட் என்னது ஃப்ளெக்சிபிள். ஓகேங்களா? அதே மாதிரி சோடியம் கார்பனேட் இருந்தாலும் உங்களுக்கு கால்சியம் கார்பனேட் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. பட் ஆனால் நான் சொன்னது ரெண்டும் போனில் இருக்கும். கான்ட்ராய்டின் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கிடையாது, ஃப்ளெக்சிபிள். ஸோ அண்டு ரெசிஸ்டன்ட் அது கம்ப்ரெஷன். ஓகேங்களா? எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் தாங்கிக்கும். ஸோ கார்ட்லேஜில் செல்ஸ், அதுக்கு அந்த செல்லுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரோசைட். இது ஒரு 1 மார்க்கு. ஆர் என்க்ளோஸ்டு இன் ஏ ஸ்மால் கேவிட்டி வித்தின் த மேட்ரிக்ஸ் செக்ரேட்டட் பை தம். அதாவது கான்ட்ரோசைட் அப்படிங்கிறது ஒரு செல், அதாவது இந்த கார்ட்லேஜை செக்ரேட் பண்ணக்கூடிய செல்ஸுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா என்னது இது வந்து பாருங்க, இந்த கார்ட்லேஜ் செல்லுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா கான்ட்ரோசைட். ஓகே, அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அது என்னது ஒரு சரௌண்டிங் சுற்றி ஒரு கேவிட்டி சுற்றி கவர் பண்ணியிருக்கு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன இருக்குது அதில் வந்து பார்த்தோன்னா கொலாஜன் ஃபைபர் இருக்குது. ஸோ கார்ட்லேஜினஸ் செல்ஸ் ஆர் கான்ட்ரோசைட் ஆர் என்க்ளோஸ் இன் ஏ ஸ்மால் கேவிட்டி வித்தின் த மேட்ரிக்ஸ் இஸ் செக்ரேட்டட் பை தம். இதுதான் உள்ளதான் தான் மேட்ரிக்ஸ் வந்து இதுதான் செக்ரேட் பண்ணுது. எது
இந்த கார்ட்லேஜ் செல்லு தான் அந்த மேட்ரிக்ஸை அந்த ஃபைபரை அது எல்லாமே செக்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கார்ட்லேஜ் என்ன இன் வெர்டிபிரேட் எம்பரியோஸ் ஆர் ரீப்ளேஸ் பை த போன் இன் த அடல்ட். நம்ம வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ள யங் இருக்கும்போது நமக்கு போனே கிடையாது, எல்லாமே கார்ட்லேஜாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏஜ் ஆக ஆக ஒரு மந்த் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கார்ட்லேஜஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு த போன். நமக்கு 6 மந்த் வரைக்குமே தலையே நிற்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே கார்ட்லேஜாக தான் இருக்கும். அதே போல் இந்த தலையில உச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கல்லு வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்காது. நீங்கள் லைட்டாக தொட்டு பார்த்தாலே தெரியும் குழந்தைங்களுக்கு, நமக்கு இல்லை. ஸோ அது லைட்டாக வந்து புஷிங் ஆகும். ஏன்னா அந்த ஸ்கல்லு வந்து பார்த்தா அந்த பெரைட்டல் அது வந்து பார்த்தோன்னா அந்த இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கவர் ஆகிருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கார்ட்லேஜஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை த போன் அப்படிங்கிறத நோட் அடல்ட் ஆகும்பொழுது அது வந்து இதாகுது. ஸோ கார்ட்லேஜ் இஸ் பிரசன்ட் இன் த டிப் ஆஃப் த நோஸ். மூக்கினுடைய முனிப்பகுதி என்ன வேணாலும் அடிக்கலாம், குத்தலாம், வளையலாம், நல்லா இருக்கும். ஸோ அப்புறம் என்ன அது அவுட்டர் இயர் காதினுடைய இது பின்னா. அப்புறம் ஜாயிண்ட் ஒரு போனும் இன்னொரு போனும் ஜாயின் பண்ண வேண்டிய இடத்துல கார்ட்லேஜுங்கிறது இருக்கும். அப்புறம் ஒரு வெர்டிபிள் காலமும் இன்னொரு வெர்டிபிள் காலமும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் ஷேப்ல யார் இருப்பா அப்படின்னா இந்த கார்ட்லேஜ் இருக்கும். அந்த கார்ட்லேஜ் இருக்கிறத தான் நம்ம என்ன செய்றோம், வளையிறோம், போறோம், கொள்றோம் எல்லாமே. அங்க வந்து வெறும் போன் மட்டும் இருந்ததுன்னா நம்ம வந்து ராடு வச்ச மாதிரி பின்னாடி என்னது ரோபோட்டிக் எந்திரன் மாதிரியே இருக்க வேண்டியதான், ரோபோட்டிக் மாதிரியே. ஸோ இந்த வெர்டிபிரல் காலம் லிம்ஸ் அண்ட் ஹேண்ட் இந்த அடல்ட் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா தீஸ் கார்ட்லேஜஸ் ஆர் பிரசன்ட். அதில் கார்ட்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹயலின் கார்ட்லேஜ்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா கொலாஜன் ஃபைபர் மட்டும்தான் இருக்கும். ஹயலின் கார்ட்லேஜ் கார்ட்லேஜில் நிறைய டைப்ஸ் இருக்கு, பட் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து பாருங்க போன். ஸோ போன் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரியில் வருது. இட் இஸ் த ஹார்ட், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், நான் பிளேயபிள், இது வளையாது, ரிச் இன் த கால்சியம் சால்ட், கால்சியம் சால்ட் இது அதிகமாக இருக்கு, அண்ட் கொலாஜன் ஃபைபர் அதிகமாக இருக்கு, விச் கிவ் போன் இட்ஸ் ஸ்ட்ரென்த். போனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுனால கால்சியம் தான். ஸோ போன் செல்ஸ், அந்த போன் செல்லுக்கு பேர் ஆஸ்டியோசைட், இது ஒரு 1 மார்க்கு. ஆஸ்டியோசைட் ஆர் சீன் இன் த ஸ்பேஸ் இஸ் கால்டு லேக்கோனே. அப்போ அந்த இருக்கக்கூடிய அந்த குழிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்டியோசைட், இது இஸ் த லேக்குனே. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா லேக்குனே. அப்போ போன் செல்ஸ் உள்ள இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா லேக்குனே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வேற என்ன கேட்டகரிங்கிறத பார்க்கலாம். ஸோ போன், வாட் இஸ் த போன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் த ஃபங்க்ஷன் வந்து பாருங்க, இட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த பாடி. ஒரு ஆர்கானிசத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் அவர் சாஃப்ட்வேர் என்னது டிஷ்யூ அண்ட் ஆர்கன், உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன் அண்ட் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுது. லிம் போன்ஸ் என்னது சர்வ் ஒயிட் பேரிங் ஃபங்க்ஷன். லிம் போன்ஸ் வந்து பார்த்தோன்னா வயிற்றை தாங்கக்கூடிய ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. டேக் பார்ட் ஆஃப் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், ஏன்னா உங்களுக்கு போன்ஸ் இருக்கிறதோட தான் நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகிறோம், லோகோமோட் ஆகுது. பிளட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இந்த போன் மேரோ, நல்லா தெரிஞ்சுங்க. அந்த போனில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் செல்ஸ் உருவாகுது. அதாவது இந்த ஸ்பாஞ்சின்னு சொல்லுவாங்க, ஸ்பாஞ்சி போன். ஒரு போனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று எஃபிஃபைசிஸ், இன்னொன்று டயாஃபைசிஸ். அப்பர் ரீஜனில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஃபைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லோவர் ரீஜனில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ளது டயாஃபைசிஸ். டயாஃபைசிஸில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ போன் மேரோ, நல்லா தெரிஞ்சுங்க, எல்லோ போன் மேரோ. அப்பர் சைஸில் எஃபிஃபைசிஸில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் போன் மேரோ. அந்த ரெட் போன் மேரோ அந்த ஸ்பாஞ்சி இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் அந்த பிளட் செல்ஸ் நடக்கும். அதான் எஃபிஃபைசியல் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு. ஸோ ஏ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ கண்டெய்னிங்கில் என்னென்ன இருக்குது நம்ம வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம்லேயே பார்த்துட்டோம், பட் ரீகால் பண்ணீங்க. பிளாஸ்மா, ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி, ஒயிட் பிளட் செல் டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இருக்கும். ஹெல்ப்ஸ் இன் த சர்க்குலேஷன் ஆஃப் த வேரியஸ் சப்ஸ்டன்சஸ். வேரியஸ் சப்ஸ்டன்சஸை சர்க்குலேட் பண்ணுறதுக்கு, வேஸ்ட் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மசில் டிஷ்யூ. ஸோ மசில் டிஷ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பாருங்க. திஸ் த டிஷ்யூ மேட் அப் ஆஃப் மெனி மசில் ஃபைபர். அதாவது மசில் செல்ஸாக தான் மசில்ஸ் வந்து உருவாயிருக்கு. என்ன மசில் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மயோஃபைப்ரில்ஸ். ஸோ மசில் ஃபைபர் அண்ட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் நியூமரஸ் அந்த மயோஃபைப்ரில்ஸ். மசில் ஃபைப்ரில்ஸ்ங்கிறது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா நிறைய மயோஃபைப்ரில் சேர்ந்து தான் உங்களுக்கு மசில் ஃபைபர்
தசை இழையே உருவாயிருக்கு. ஸோ மசில் ஃபைபர் கேன் அது கான்ட்ராக்ட் ஷார்டன் ஆக முடியும், ரிலாக்ஸ் லெங்தன் ஆக முடியும். ஓகேங்களா? மசில் ஃபைபர் சுருங்கவும் முடியும், விரியவும் முடியும். ஸோ மசில்ஸ் டேக்ஸ் பார்ட் இந்த எது எதுக்கு யூஸ் ஆகுது? லோக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசில் ஃபைபர் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன வகையில் மசில்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒன்று வந்து பாருங்கள் ஸ்கெலிட்டல், அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா ஸ்டையேட்டட். ஸ்டையேட்டட் அப்படின்னா ஸ்டையேஷன், வரிகள் சுருக்கங்கள் இருக்கும். இன்னொன்று ஸ்கெலிட்டல் வந்து வாலண்டரி. நான் நினச்சா இந்த பேனாவை எடுப்பேன், இந்த லேபை நான் தூக்குவேன், இந்த டைரியை எடுப்பேன், எல்லாமே செய்ய முடியும். அது என்னோட கண்ட்ரோல். என் பிரெயின் என்ன சொல்லுது, நான் என்ன நினைக்கிறேன், என் பிரெயினுக்கு ஆர்டர் கொடுக்குது, ஆர்டர் கொடுத்து இந்த மசில்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது. தட் இஸ் கால்டு ஸ்கெலிட்டல், ஸ்டையேட்டட் ஆர் வாலண்டரி மசில்ஸ், எது வேணாலும். நெக்ஸ்ட் ஸ்மூத் மசில்ஸ், நான் ஸ்டையேட்டட். இதில் வந்து வரிகள் இருக்காது, பார்க்கறதுக்கு மென்மையாக சாஃப்டஸ்டாக இருக்கும். இட் இஸ் ஏ விசரல் மசில். நம்ம பாடியில் உள்ள விசரல் ஆர்கன் எல்லாத்துலேயும் உங்களுக்கு these kind of muscles, smooth muscles are present. Next, cardiac muscles, specialized muscles are only present on the heart. இதயத்தில் மட்டும்தான் அந்த தசைகள் என்பது இதய தசைகள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க skeletal, striated, voluntary muscles இந்த கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஸோ தே ஆர் அட்டாச் டு த போன். skeletal muscles எங்கே அட்டாச் ஆகுன்னா போனில் தான் அட்டாச் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பைசப்ஸ். ஸ்டையேஷன் ஆர் பிரசன்ட் இன் த மசில் ஃபைபர். ஓகேங்களா? ஸ்டையேஷன் அப்படிங்கிறது வரிகள்ங்கிறது இதில் காணப்படும். இந்த டயக்ராம் பாருங்க. ஏன் அப்படி வந்து பார்த்தோன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ல நமக்கு தெரியும் ஆக்டின் அண்ட் மயோசின் இருக்கு. மசில்ஸ் நம்ம டீட்டெயிலாக படிக்கும்போது நமக்கு தெரியும் ஆக்டின் அண்ட் மயோசின். இந்த ப்ரோட்டீன் மசில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டையேஷன் இருக்கு. மசில் ஃபைபர் ஆர் எப்படி இருக்குன்னு பாருங்க. பண்டில்டு டுகெதர். மசில் ஃபைபர் வந்து ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு, ஃபேசிக்கல்னு சொல்லுவோம். ஸோ பேரலல் ஃபேஷன்ல ஒன்னோட ஒன்று சேர்ந்தாயிருக்கு. இங்க கவனிங்க, இந்த மசில்ஸ் பார்க்கும் போதே பார்த்துருப்போம் நம்ம. ஃபேசிக்கல் இதான் மசில்ஸ், குரூப் ஆஃப் மசில்ஸ். அப்போ நிறைய ஃபேசிக்கல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபேசிக்கல்ஸை சுற்றி உங்களுக்கு வந்து பெரிமைசியம், பெரிமைசியத்தை ஃபுல்லாக மசில்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எபிமைசியம். அந்த எபிமைசியம் ஃபுல்லாக எதோட அட்டாச் ஆகிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் அட்டாச் டு த போன் வித் த ஹெல்ப் ஆஃப் என்னது டென்டான். ஸ்கெலிட்டல் மசில் டு போன் அட்டாச்சு பை த டென்டான். ஓகே. A sheath of another tough connective tissue encloses several bundles of the muscle fiber. Sheath of tough connective tissue. அதான் டஃப் கனெக்டிவ் டிஷ்யூ பேர் தான் ஒன்றும் கிடையாது. அது பேர் தான் அது எபிமைசியம். எபிமைசியம் தான் எல்லா மசில் டிஷ்யூவும் கனெக்ட் பண்ணி ஒரே இடத்துல வச்சிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில். ஸ்மூத் மசிலோட கேரக்டர்ஸ் பாருங்க, இல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. இட் இஸ் இன்வாலண்டரி. நம்ம கட்டுப்படுத்த முடியாது. நம்ம ஃபுட்டு தொண்டைக்கு கீழே போனாலே எல்லாமே இன்வாலண்டரி ஆக்ஷன் தான். ஃபார்ம் அப்படின்னா ரெண்டு புறமும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஷார்ப்பனாக இருக்கு. அதான் ஃபார்ம். ஃபைபர் டேப்பர் அட் போத் எண்ட். ரெண்டு பக்கமும் ஷார்ப்பான நோட்டாக இருக்குது. நோ ஸ்டையேஷன். இதில் வரிகள் கிடையாது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாஃப்டா. செல் ஜங்ஷன் ஹெல்டு தம் டுகெதர் அண்ட் தே ஆர் பண்டில்டு டுகெதர் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ஷீட். இணைப்பு திசுகள் மூலமா எல்லாமே ஒன்று சேர்ந்து காணப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தி ஆர் சீன் இன் த வால் ஆஃப் த இன்னது இண்டஸ்ட்ரியல் ஆர்கன். எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க? இண்டஸ்ட்ரியல் ஆர்கன்ஸ். இண்டஸ்ட்ரியல் குடலில் இருக்கக்கூடிய ஆர்கன், ஸ்டொமக்கு, டியோடினம் இந்த பார்ட்லாம் இருக்குது. சச்சஸ் பிளட் வெசல்ஸில் இருக்குது. வால் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன். ஓகே, இண்டஸ்ட்ரியல் கிடையாது, இன்டர்னல். என்னென்ன இன்டர்னல் ஆர்கன்? பிளட் வெசல்ஸு, ஸ்டொமக்கு, அப்புறம் இண்டஸ்ட்ரின். இண்டஸ்ட்ரியல்னு சொன்னாலே அதிலே வந்துடுது எல்லாமே. ஓகே. இந்த நெக்ஸ்ட் பாருங்க கார்டியாக் மசில்ஸ். இதய தசை. இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. இன்வாலண்டரி மசில். ஹார்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்மூத் மசில் மூலம் தான் இதையும் ஒன்லி இந்த ஹார்ட். எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு கார்டியாக் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த ஹார்ட். வேற எங்கேயாவது பாடியில் இருக்குமானா கிடையாது. செல் ஜங்ஷன் ஃபியூஸ் த பிளாஸ்மா மெம்பரின் ஆஃப் த செல்ஸ் அண்ட் மேக் தம் ஸ்டிக் டுகெதர். நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு செல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எஸ்ஏ நோட்ல தோன்றது ஏவி நோடு, அப்புறம் பண்டில் ஆஃப் கீஸ், அந்த பர்கின்ஜி ஃபைபர் எல்லா இடத்துக்கும் போகணும். அப்போ மசில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கனெக்டடா இருந்தா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் கேரி ஆகாது. அப்போ இங்க வந்து பார்த்தோன்னா டைட் ஜங்ஷன், அந்த இதுக்கு செல் ஜங்ஷன் வந்து பார்த்தா ஃபியூஸ் த பிளாஸ்மா ஒவ்வொன்றும் நல்லா டைட்டா ஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஜங்ஷன் வந்து பாருங்க, இது என்ன நடக்குது அப்படின்னா இந்த இன்டர் கேலேட்டட் டிஸ்க் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு மசில்ஸும் இன்னொரு மசில்ஸும் எதன் மூலயமா லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா இன்டர் கேலேட்டட் டிஸ்க். அப்ப இங்க கவனிங்க, இதுதான் இன்டர் கேலேட்டட் டிஸ்க் மூலயமா கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. allow the cell to contract as a unit. அப்போ ஹார்ட் ஒரு கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆகலாம், எல்லா மசில்ஸும் சேர்ந்து தானே கான்ட்ராக்ட் ஆகுது.
when one cell receive the signal, ஒரு செல் சிக்னலை ரிசீவ் பண்ணுதுன்னா டு கான்ட்ராக்ட், இட் இஸ் நெய்பர் செல்ஸ் ஆல்சோ என்ன செய்யுது, கான்ட்ராக்ட் ஆகுது. இதுதான் இந்த கோஆர்டினேட்டர் ஃபேஷன் தான் ஹார்ட்ல இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படி வந்து பார்த்தோன்னா நியூரல் டிஷ்யூ. ஸோ வாட் இஸ் நியூரல் டிஷ்யூ அப்படிங்கிறத பாருங்க. இட் இஸ் மேடப் ஆஃப் எதால் உருவாயிருக்குன்னா நியூரான். நமக்கு தெரியும் நர்வஸ் சிஸ்டம் படிச்சிருப்போம். த யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம் தான் நியூரான். ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் த பாடி. நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுறதும் கட்டுப்படுத்துறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறது யாரோட வேலைன்னா நியூரான் தான். ஸோ நியூரான்ஸ் ஆர் எக்ஸைட்டபிள் செல்ஸ். இம்பல்ஸ் கொடுத்தோன்னா அது இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணும், அதான் எக்ஸைட்டபிள் செல்ஸ். தே ஆர் கேரி இம்பல்ஸ். இம்பல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஸ்டிமுலஸை கேரி பண்ணக்கூடியது. நியூரான் ஆர் ப்ரொடெக்டட் அண்ட் சப்போர்ட்டட் பை த நியூரோகிளியல் செல்ஸ். இதை நோட் பண்ணீங்க, அது முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். நம்ம பிரெயினில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் நியூரான் மட்டும் இருக்காது, அண்ட் ஆல்சோ ஹேவ் ஏ சம் அடிஷனல் கைண்ட் ஆஃப் செல்ஸ். அதுக்கு பேர் தான் கிளியல் செல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கிளியல் செல்ஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நியூரான்களுக்கு நியூட்ரிஷனை கொடுக்கறது அதோட முக்கியமான வேலை. ஸோ நியூரோகிளியா மேக்கப் மோர் தென் என்னது ஹாஃப் வால்யூம் ஆஃப் த நியூரல் டிஷ்யூ. இது ஒரு 50 இருந்ததுன்னா அது ஒரு 50 இருக்கும். பட் அது இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணாது நியூரல் கிளியல் செல்ஸ். தே கிவ் த நியூட்ரிஷன் டு த நியூரான்ஸ். நியூரான்ஸுக்கு நியூட்ரிஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட் கவனிங்க, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். இந்த கேட்டகரியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செல்லுலாம் சேர்ந்து டிஷ்யூ உருவாக்குது, டிஷ்யூலாம் சேர்ந்து ஆர்கனை உருவாக்குது, ஆர்கன்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டத்தை உருவாக்குது. மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். திஸ் ஆர்கனைசேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் த பெட்டர் கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த செல். ஒரு செல்லு வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியங்கிறாங்க. அண்ட் ஆர்கன் இஸ் மேடப் ஆஃப் 2 or more டைப் ஆஃப் டிஷ்யூ. ஒரு ஆர்கன் இருக்கு அப்படின்னா அது ஒரே டிஷ்யூவால மேடப் ஆயிருக்காது, ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட டிஷ்யூவால தான் என்னது மேடப் ஆஃப் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள், ஹார்ட் ஹேஸ் என்னது, அது எபித்திலியல் செல்ஸ் இருக்கு, கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு, மஸ்குலார் டிஷ்யூ இருக்கு, அதுல நியூரல் டிஷ்யூ இருக்கு. எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போசிஷன் தான் உங்களுக்கு உருவாயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்போதான் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதே ஒரு கேட்டகரி தான் நம்ம பார்க்குறோம், மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் த காக்ரோச். ஏன்னா நமக்கு வந்து உங்களுடைய போர்டு சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்த்வார்ம் கொடுத்துருப்பாங்க. அனதர் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காக்ரோச் கொடுத்துருப்பாங்க. வெர்டிபிரேட்டில் ஃப்ராகில் கொடுத்துருப்பாங்க. பட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எது தான் அப்படின்னா காக்ரோச் மட்டும்தான். உங்களுக்கு எது கிடையாது, எர்த்வார்மும் ஃப்ராக்லேருந்து கொஸ்டின்ஸ் வராது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதோடைய கிளாசிஃபிகேஷன் கேட்டகரி பாருங்கள். பைலம் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடானாலே தெரியும் ஜாயிண்டட் லெக்னு அர்த்தம். இது கிளாஸ் இன்செக்டா, பூச்சி வகுப்பை சார்ந்தது. ஜீனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிப்ளேனட்டா. ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கானா. ஓகேவா? தே ஆர் நாக்டர்னல். நாக்டர்னல்னா நைட்டில் மட்டுமே வெளில வரும். நம்மளுடைய கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மணிக்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திடீர்னு சர்ப்ரைஸாக விசிட் பண்ணோம்னா நம்ம ப்ராப்பராக ஹைஜெனிக்காக நம்ம வைக்கல நம்மளுடைய ரூம் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துடும். நைட் டைமில் அதிகமாகவே இருக்கும். இன்னொன்று ஆம்னிவோரஸ். தே ஆர் ப்ரெசன்ட் இன் த எவ்ரிவேர். லிவ் இன் த டேம் பிளேசஸ். நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியலை போட்டு டம்ப் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா சாக்கிற மாதிரி உள்ள இடத்துலலாம் இது வந்து அதிகமாகவே இருக்கும். பார்த்தாலே தெரியுது பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ப்ரௌன் ஆர் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் ஆர் பிளாக் கலர்ல இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்டைம் இட் இஸ் ஏ பிரைட் எல்லோ கலர்லேயும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ ரெட் அண்ட் கிரீன் கலர்டு காக்ரோச்சஸ் ஆர் ஆல்சோ சீன் இன் த ட்ராபிக்கல் ரீஜன்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பாருங்க, 1/4 inches to 3 inches, அதாவது 0.6 to 7.6 சென்டிமீட்டர் வந்து இது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ நாக்டர்னல் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து எனி டைம்ஸ் ஆல்வேஸ் நைட் டைமில் தான் வருவாங்க. ஆம்னிவோரஸ் ப்ரெசன்ட் இன் எவ்ரிவேர். டேம் பிளேசஸ்ல அதிகமாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். ஸோ மார்ஃபாலஜி இதோடைய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பாருங்க. இந்த அடல்ட் ஆர் எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னா 34 to 53 millimeter லாங், அந்த அளவுக்கு இது வந்து க்ரோ ஆகுது. பாடி கவர்டு பை த ஹார்ட் ப்ரௌன் என்னது கைட்டினியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். மேலே ஓடு போல இருக்கும், அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கிறதுனால இதுக்கு என்ன கேட்டகரி கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை கொடுக்குறாங்க. கவர்டு கேராபேஸ் மாதிரி இருக்கும் அவுட்டரில். ஓகே, நெக்ஸ்ட்டு in each segment
ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸோஸ்கெலிட்டன் ஹேஸ் ஹார்டன்ட் பிளேட் கால்டு ஸ்க்லீரைட்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் இருக்கக்கூடிய அந்த ஹார்டஸ்ட் செக்மெண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குடுக்குறாங்க? ஸ்க்லீரைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த டார்சலா இருந்ததுன்னா, அதுக்கு பேரு முதுகுப்புறத்துல இருந்ததுன்னா, அதுக்கு பேர் என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, டெர்கைட்ஸ். முதுகுப்புறத்துல, மேற்புறத்துல இருந்ததுன்னா, அதுக்கு பேர் என்ன குடுத்துருக்காங்க? அத கவனிங்க. அதாவது அதோடைய பாடி ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. அந்த ஹார்ட் பிளேட்டுக்கு பொதுவா பேரு ஸ்க்லீரைட்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க. இங்க எது கொஸ்டின்ஸ் வரும். அதே அந்த ஸ்க்லீரைட்ஸ் பொதுவா சொல்றோம்ல, அந்த ஸ்க்லீரைட்ஸ் உங்களுக்கு டார்சல் முதுகுப்புறத்துல இருந்ததுன்னா, அந்த ஸ்க்லீரைட்ஸ் அதுக்கு பேரு டெர்கைட்ஸ். அதே அந்த ஸ்க்லீரைட்ஸ் அந்த ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் வென்ட்ரல் அப்டாமன் சைடுல இருந்ததுன்னா, அதுக்கு பேரு ஸ்டெர்னைட்ஸ். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல நீங்க வந்து மைண்ட்ல செட் பண்ணிக்க வேண்டியதுதான். பொதுவா அந்த ஹார்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு ஸ்க்லீரைட்ஸ். டார்சல்ல அந்த ஸ்க்லீரைட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேரு டெர்கைட்ஸ். வென்ட்ரல்ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்டெர்னைட்ஸ். தே ஆர் ஜாயின்டு பை. அப்போ வயிற்றுப்புறத்துல உள்ள என்னது உங்களுக்கு வந்து ஸ்டெர்னைட்ஸும் டார்சல்ல இருக்கக்கூடிய டெர்கைட்ஸும் எப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஏ ஒன் ஆஃப் த ஃபிளெக்சிபிள். அது பேர் தான் ஆர்டிகுலர் மெம்பரின். அதுக்கு பேர் தான் ஆர்த்தோடியல் மெம்பரின். இது ஒரு 1 மார்க். ஆர்த்தோடியல் மெம்பரின். த பாடி ஹேஸ் 3 ரீஜன். ஒன்னு ஹெட், தொராக்ஸ், இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா அப்டாமன். இந்த கேட்டகரியில பாடியை வந்து டிவைட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹெட். ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ட்ரையாங்குலர் ஹெட். ட்ரையாங்குலர்னா என்ன சொல்லுவீங்க? இட் இஸ் அப்ராக்சிமேட்லி இட்ஸ் என்னது இந்த இந்த ஷேப்ல இருக்கும். ஹெட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் த 6 ஃபியூஸ்டு செக்மெண்ட். இது ஒரு 1 மார்க். அப்ப எத்தனை செக்மெண்ட் வந்து ஹெட் ரீஜன் இருக்குன்னு கேட்பாங்க. 6 ஃபியூஸ்டு. ஓகேங்களா? 6 செக்மெண்ட் ஃபியூஸ் ஆகி தான் உங்களுக்கு ட்ரையாங்குலர் முக்கோண வடிவத்தை கொடுக்குது. So it is show great mobility in all direction due to the flexible என்னது நெக்கு. அந்த வளையக்கூடிய நெக் இருக்கிறதுனால அதோட பாடி வாய் மவுத் பார்ட்ஸ் தெரியும். இங்க 2 அப்பண்டேஜஸ் இருக்கும், மேல 2 இப்படி சொல்லிட்டு இருக்கும், கீழே 2 நோண்டிட்டு இருக்கும். ஏன்னா நிறைய அப்படி மவுத் பார்ட்ஸ் பார்த்தாலே இட்ஸ் கவர்டா இருக்கும். ஓகே. ஹெட் பியர்ஸ் எ பேர் ஆஃப் த்ரெட் லைக் ஆண்டனா. இங்க இருக்கு பாருங்க. இதுதான் ஆண்டனா. இதை வச்சுதான் இது வந்து சென்சஸ் அனலைஸ் பண்ணும். அண்ட் பேர் ஆஃப் காம்பவுண்ட் ஐ இருக்கு. நெக்ஸ்ட் அது பைட்டிங் அண்ட் சீவிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. பைட்டிங் அண்ட் சீவிங், கடித்து நோண்டி சுரண்டி திங்கிறதுக்கு எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மவுத் பார்ட்ஸ் பாருங்க, வாயினுடைய பார்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்ரம், மேல் உதடுன்னு சொல்லுவாங்க. 2 மேண்டிபிள்ஸ் இருக்கு, 2 மேக்ஸிலா இருக்கு. ஹைபோஃபாரிங்ஸ் தான் டங்க்னு சொல்றோம். லேபியம் அதுதான் லோவர் லிப். இதை நீங்க பார்த்தாலே இது தெரியும் உங்களுக்கு எந்த கேட்டகரி அப்படின்னு. லேப்ரம், அப்பர் லிப், லேபியம், லோவர் லிப், மேக்ஸிலா, துருவுத்தாடைகள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்டகரிலாம் இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மவுத் பார்ட்ஸ் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துங்க. ஓகே. ஸோ மவுத் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி அப்படிங்கிறத பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய இட் ஹேஸ் 3 பார்ட்ஸ். அதாவது ப்ரோதொராக்ஸ், மீசோதொராக்ஸ், இன்னொன்று மெட்டாதொராக்ஸ். ஸோ தொராக்ஸ்னாலே தெரியும் உங்களுக்கு, மார்பு பகுதி தான் தொராக்ஸ்னு சொல்லுவாங்க, தொராசிக் ரீஜன். ப்ரோதொராக்ஸ்னா இதுக்கு முன்னாடி உள்ளது. மீசோதொராக்ஸ்னா அதுதான் செஸ்ட் ரீஜன். மெட்டாதொராக்ஸ்னா லோவர் ரீஜன். ஸோ ஹெட் இஸ் கனெக்டட் வித் தொராக்ஸ். தலை வந்து பார்த்தா எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா தொராக்ஸ், மார்பு பகுதியோட கனெக்ட் ஆயிருக்கு பை த நெக். இட் இஸ் எ ஷார்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ப்ரோதொராக்ஸ். அதாவது புரோதொராக்ஸினுடைய ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் தான் அதுக்கு வந்து நெக்கு. எனக்கு இல்லை, அதுக்கு அந்த காக்ரோச்சுக்குள்ள நெக்கு. ஸோ ஈச் தொராசிக் செக்மெண்ட் பியர்ஸ் எ பேர் ஆஃப் விங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொராசிக் சேம்பர்ஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. தென் நெக்ஸ்ட் மார்பாலஜி தான் பார்த்துட்டு இருக்கோம், தொராக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோட கேட்டகரிஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இதுல அடுத்த கேட்டகரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த கேட்டகரிஸ்ல ஸோ 2 பேர் ஆஃப் விங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒன்று 4 விங்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா 2 இருக்கு. ஹைண்ட் விங்ஸ் 2 இருக்கு. 4 விங்ஸ் வந்து பார்த்தோன்னா என்னது மீசோ தொராசிக் ஆர் என்னது டெக்மீனா. 4 விங்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 4 விங்ஸ் மீசோ தொராசிக் ஆர் என்னது டெக்மீனான்னு கொடுக்குறாங்க. அதாவது 4 விங்ஸ் தான் முன்னாடி உள்ளது.
ஓகேங்களா? அந்த முன்னாடி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேட்டகரியில இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கணும்ல. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்மீனா. ஒபாக் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், டார்க்கா இருக்கும் அண்ட் லெதரியா இருக்கும் அண்ட் கவர் த ஹைண்ட் விங் வென் அட் ரெஸ்ட். பின்னாடி உள்ள விங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ணீங்க எப்போ ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பின்னாடி உள்ளது தான் ஹைண்ட் விங்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு மெட்டாதொராசிக். இட் இஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, மெம்பரினஸா இருக்கு அண்ட் ஆர் யூஸ்டு இன் த ஃபிளைட். அப்ப அது பறக்கிறதுக்கு தேவையானதை கொடுக்கறது ஃபோர் விங்ஸா ஹைண்ட் விங்கா? ஹைண்ட் விங்ஸானா ஹைண்ட் விங்ஸ் தான். அதுக்கு பேர் தான் என்னது? மெட்டாதொராசிக். இதை மைண்ட்ல செட் பண்ணீங்க. அடுத்த கேட்டகரி போகலாம். ஸோ அப்டாமன். ஸோ தேர்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தா அப்டாமன். ஸோ அப்டாமன் வந்து பார்த்தா இதில் எத்தனை செக்மெண்ட் இருக்கு? 10 செக்மெண்ட். இது 1 மார்க். ஸோ ஃபீமேல வந்து பார்த்தோன்னா 7 வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கு? ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு போட் ஷேப்ல இருக்கும், நல்லா வடிவில், இந்த வடிவில் இருக்கு. ஸோ 8 அண்ட் 9 ஸ்டெர்னா ஃபார்ம் என்னது? ப்ரூட், அதாவது ஜெனிட்டல் பவுச்சா இருக்கு. எது? 7ம் 8ம் சேர்ந்து மொத்தம் 10 செக்மெண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 7 செக்மெண்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போட் ஷேப்ல இருக்கு. 8 9 சேர்ந்து ஸ்டெர்னா. ஸ்டெர்னானா உங்களுக்கு தெரியும், எது? ஆன்டீரியரா போஸ்டீரியரா ஸ்டெர்னாங்கிறது? ஸ்டெர்னா. ஸ்டெர்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டீரியர் அப்டாமினல் ரீஜன். ஸோ உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் கண்டெய்ன்ஸ் ஃபீமேல் கோனோபோர், ரீப்ரொடக்டிவ் ஹோல். போர்னா ஓட்டை, ஹோல்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது வந்து பார்த்தோம்னா ஸ்பெர்மாத்திக்கல் போர்ஸ் இருக்குது அண்டு கொலேட்ரல் கிளான்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்டாமின் ரீஜனில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம கம்பேரிசன் பார்க்கும்போது டார்சல் மேல், இது டார்சல் ஃபீமேல். இதில் என்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலில் ஆனல் ஸ்டைலுங்கிறது இருக்கு, ஆனல் சிர்ரைங்கிறது இருக்கு. ஆனல் ஸ்டைல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆனல் சிர்ரை. ஸோ ஆனல் ஸ்டைலுக்கும் ஆனல் சிர்ரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனல் ஸ்டைல், இன்னொன்று என்னது? ஆனல் சிர்ரை. ஓகே சார். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 செக்மெண்ட் இருக்கு. அந்த கொலேட்ரல் கிளான்ஸ் எல்லாமே, ரீப்ரொடக்டிவ் பார்ட் தேவையான கிளான்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த அப்டாமின்ல மேல் ரீஜன்ல பாருங்க, இதில் என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இன் மேல் ஜெனிட்டல் பவுச் லை அட் த ஹைண்ட் எண்ட் ஆஃப் த அப்டாமினல். ஹைண்ட் எண்ட்னா பின்னாடி தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு மேல்ல. ஸோ டார்சலி 9th 10th டெர்கா, முதுகுப்புறத்தில் இருக்கக்கூடிய 9th 10th அந்த டெர்கா வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் வென்ட்ரலி 9th ஸ்டெர்னம். இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த ஜெனிட்டல் பவுச்சுங்கிறது ஆரம்பிக்குது. எதுல? மேலில். ஸோ இட் கண்டெயின் என்னது? டார்சல் ஆனஸ், அப்புறம் வென்ட்ரல் மேல் ஜெனிட்டல் போர் இருக்கு, அதான் கோனோபோர், அப்புறம் கோனோசைட்டிஸ். இது எல்லாமே மேலில் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மேல இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த பார்ட்டு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இன் போத் செக்ஸஸ், அதாவது ரெண்டுத்துலயுமே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 செக்மெண்ட்ஸ் பியர்ஸ் எ பேர் ஆஃப் ஜாயிண்டட். எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஜாயிண்டடா தான் இருக்கு. ஸோ அங்கே உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆனல் சர்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி போத் செக்ஸஸ்லயுமே இருக்கு. பட் மேல் பியர்ஸ் எ பேர் ஆஃப் ஷார்ட் த்ரெட் லைக் ஆனல் ஸ்டைலுங்கிறது மேல்ல மட்டும்தான் இருக்கு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மேல்ல ஆனல் ஸ்டைலுங்கிறது மேல்ல மட்டும்தான் இருக்கு. பட் ஆனல் சர்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போத் ப்ரெசன்ட் ஆன் த மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிங்கிறத நோட் பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மார்பாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டிஃப்ரென்சஸ் பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ இதை கவனிங்க, மேல் வந்து லார்ஜர் சைஸாக இருக்கும், ஃபீமேல் வந்து ஸ்மாலர் சைஸாக இருக்கு. ஸோ விங்ஸ் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த டிப் ஆஃப் த அப்டாமன். மேலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டாமனை தாண்டி போய் அந்த விங்ஸ் இருக்கும். பட் ஃபீமேலில் டூ நாட் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த டிப் ஆஃப் த அப்டாமன். அது அப்டாமன் இருக்கும், அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா விங்ஸுங்கிறது கவர் ஆகிடும் ஃபீமேலில். இது வந்து அப்டாமன் வந்து நேரோவா இருக்கு. இதுல ஃபீமேல் அப்டாமன் வந்து பார்த்தோன்னா ப்ராடா இருக்கு, போட் ஷேப்ல பார்த்தோம். ஆனல் ஸ்டைல் பிரசன்ட், ஆனல் ஸ்டைல் ஃபீமேல்ல ஆப்சண்ட். ப்ரூட் பவுச் வந்து மேல்ல கிடையாது, ப்ரூட் பவுச் ஃபீமேல்ல ப்ரூட் பவுச்சுங்கிறது இருக்கு. ஏன்னா முட்டையை விடுறது ஃபீமேல் தானே, அதனால அது அங்கதான் இருக்கும். நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ காக்ரோச்சோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எத்தனை கேட்டகரியா பிரிக்கிறோம் அப்படின்னா ஃபோர்கட், மிட்கட், ஹைண்ட் கட், முன்குடல், நடுக்குடல், பின்குடல் அப்படிங்கறத நம்ம பிரிக்கிறோம். இதுல என்னென்ன கேட்டகரிஸ் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்கட், இட் இஸ் லைன்டு பை, அந்த முன்குடல் வந்து எதால கவர் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் கியூட்டிக்கல். ஸோ இட் இஸ் இன்க்ளூட் என்னென்னலாம் வருது பாருங்க. ஃபோர்கட்ல மவுத்து, தொண்டை, ஃபேரிங்ஸ், யூசோபேகஸ், கிராப். கிராப்புங்கிறது ஒன்றும் கிடையாது, டு ஸ்டோர், இதுதான் கிராப்பு.
இந்த ஏரியால தான் நம்ம அப்படி பார்க்குறோம். ஓகே. ஸோ டு ஸ்டோர் ஃபுட்டு கிசார்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்டிங் சாக்னு சொல்லுவாங்க. ப்ரோ வென்ட்ரிகுலர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேரு. ஓகே. ஸோ கிசார்ட் ஹெல்ப்ஸ் இன் த கிரைண்டிங் த ஃபுட். இட் ஹேஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் த திக் சர்க்குலர் மசில்ஸ். அவுட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா திக் சர்க்குலர் மசில்ஸ் இருக்கு. அப்புறம் திக் இன்னர் கியூட்டிக்கல் இருக்கு. இதுல அடுத்த 1 மார்க் அப்படின்னா அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா 6 கைட்டேனியஸ் பிளேட். அதுதான் டீத் அப்படிங்கறத கொடுக்கும். அந்த கைட்டேனியஸ் பிளேட் தான் ஃபுட்டை வந்து என்ன செய்யுது அப்படின்னா கிரைண்ட் பண்ணுது அப்படிங்கறத நோட் பண்ணீங்க. கிசார்ட் இஸ் a digested part of the foregut. Next midgut. So midgutல என்ன கேட்டகரி? அடுத்த 1 மார்க் இதுல ஒன்னு இருக்கு, நோட் பண்ணீங்க. It is not lined by the cuticle. 1 மார்க் என்ன அப்படின்னா 6 to 8 tubules, அதாவது hepatic or gastric CK. இங்க கவனிங்க, இதுதான் hepatic or gastric CK. இதோட நம்பர்ஸ் கேட்பாங்க. 6 to 8 எங்க இருக்கு? ஜங்ஷன் ஆஃப் ஃபோர்கட்டும் மிட்கட்டும், முன்குடலும் நடுக்குடலும் ஜாயின் பண்ற இடத்துல இந்த ஹெப்பாட்டிக் சீக் இருக்கு. இது என்னத்த செக்ரேட் பண்ணுது? டைஜஸ்டிவ் ஜூஸை செக்ரேட் பண்ணுது, ஃபுட்டை டைஜஷன் பண்ணுது. அட் த ஜங்ஷன் ஆஃப் மிட்கட் அண்ட் ஹைன்கட், மிட்கட்டும் ஹைன்கட்டும் ஜாயின் பண்ற இடத்துல உங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னா, இங்க கவனிங்க, இந்த நம்பர் கேட்பாங்க. 100 to 150 yellow colored filamentous Malpighian tubules. அதோட வேலை என்ன அப்படின்னா excretion the waste material. So next hindgut. So it is broader than the midgut and lined internally by the cuticle. Broader அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல அகலமா பெருசா இருக்கும் hindgut. It is என்னது hindgut include என்னென்னலாம் இருக்கு பாருங்க உங்களுக்கு. ஸோ இதுல என்னென்ன கேட்டகரி வருது அப்படின்னா இலியம், கோலன், இன்னொன்று வந்து பார்த்தா ரெக்டம். ரெக்டம் ஓப்பன் த்ரூ த ஆனஸ். ஆனஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டம் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது பிளட் வாஸ்குலார் சிஸ்டம் வந்து ஓப்பன் டைப். இதுல வந்து ஹார்ட் இருக்குமே ஒழிஞ்சு உங்களுக்கு பிளட் வெசல்ஸ் தான் கிடையாது. பிளட் வெசல்ஸ் ஆர் போர்லி டெவலப்டு அண்ட் ஓப்பன் இன் டு த ஸ்பேஸ். அப்போ பிளட் எல்லாம் எங்க போகுது? ஒரு கேவிட்டிக்கு போகுது. அந்த கேவிட்டிக்கு பேரு ஹீமோசீல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கேவிட்டிக்கு பேர் என்னது? ஹீமோசீல். So visceral organ located in the hemocoel are bathed in the blood, hemolymph. அப்ப இந்த ஹீமோசீல்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இங்க தான் பிளட் இருக்கும். அந்த பிளட்டை சுத்தி தான் உங்களுக்கு யார் இருப்பா அப்படின்னா விசரல் ஆர்கன்ஸ்ங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அப்ப விசரல் ஆர்கன்ஸ் தேவையான ஆக்சிஜன், நியூட்ரிஷன் எல்லாமே அந்த ஹீமோசீல்ல இருக்கக்கூடிய ஹீமோ லிம்ப். ஏன் அதை லிம்ப்னு சொல்றாங்க? காக்ரோச்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்து ஒயிட் கலரா இருக்கும். அதுல ஹீமோகுளோபின் கிடையாது. அதனால அதுக்கு பேர் ஹீமோ லிம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீமோ லிம்ப் வந்து கலர்லெஸ், பிளாஸ்மா பிளஸ் என்னது ஹெமட்டோசைட்ஸ். பிளாஸ்மாவும் உங்களுக்கு அந்த ஹெமட்டோசைட்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. எலாங்கேட்டட் மஸ்குலார் டியூப் அப்படி ஆயிருக்கு. அலாங் வித் என்னது மிட் டார்சல் லைன் சென்டர்ல இருக்கு பாருங்க. இந்த கேட்டகரி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அலாங் வித் தொராக்ஸ் அண்ட் அப்டாமின். இட் ஹேஸ் ஃபனல் ஷேப்டு சேம்பர். ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இங்க கவனிங்க, இதே மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரியா. அதே போல இங்க பின்னாடி. ஸோ ஒவ்வொன்றும் ஆஸ்ட்ரியா மூலியமா கனெக்ட் ஆயிருக்கு. எய்தர் சைடு, ஒவ்வொரு சைடையும் ஆஸ்ட்ரியா. பிளட் ஃப்ரம் த எங்கேருந்து வந்து சைனஸ்னா கேவிட்டி என்டர் இன்டு த ஹார்ட் த்ரூ த ஆஸ்ட்ரியா அண்ட் பம்ப்டு ஆன்டீரியர் டு த சைனசஸ் அகைன். மறுபடியும் இப்படி போயிட்டு இங்க வரும், இங்க போயிட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? பட் தே ஆர் கனெக்டட் அப்படிங்கிறத நோட் பண்ணீங்க. எத்தனை சேம்பருங்கிறத மைண்ட்ல நோட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் ட்ரக்கியா. ட்ரக்கியானா ஏர் டியூப் லைக் தட், இதே மாதிரி தான். ஸோ அட் ஓப்பன் த்ரூ, இதை கவனிங்க, 10 பேர்ஸ் ஆஃப் அது ஸ்மால் ஹோல்ஸ். பாடியிலுடைய லேட்ரல் சைடில் அந்த தொராசிக்கில் 10 செக்மெண்ட்லையும் 10 பேர்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோலுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரக்கிள். ஸோ ப்ரெசன்ட் ஆன் த லேட்ரல் சைட் ஆஃப் த பாடி. ஸோ காக்ரோச்சை தலையை கட் பண்ணினா 1 வீக் சர்வைவ் ஆகும். ஏன் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஹெட் ரீஜன்ல இல்லை, அதோடைய அதாவது அந்த தொராக்சிக் ரீஜன்ல தான் இருக்கு. அப்போ அது ஃபுட்டு சாப்பிடாதவங்க ஒரு 1 வீக் கழிச்சு அது இறஞ்சி போகுது ஒழிஞ்சு ரெஸ்பிரேஷன் பண்ணாமல் அது இறந்து போகாது. ஸோ த தின் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரக்கியல் டியூப் ஆர் கால்டு ட்ரக்கியோல். ட்ரக்கியோல் அப்படிங்கிறது அந்த ட்ரக்கியால வரக்கூடிய தின் பிரான்ச்சஸ். தே கேரி ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் ஆல் பார்ட்ஸ். அப்போ இங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. த ஓப்பனிங் ஆஃப் த ஸ்பைரக்கிள் ரெகுலேட்டட் பை த ஸ்பின்ச்சஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஸ்பைரக்கிள்ஸ்ல ஸ்பின்ச்சஸ் சுருங்கு தசைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தி எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் அட் த ட்ரக்கியோல்ஸ் பை த டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் மூலயமா தான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். ஸோ
ஸோ வாட் இஸ் த எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் அப்படின்னா இட் இஸ் த ஒன் மார்க் யூரிகோடெலிக். யூரிக் ஆசிடை எக்ஸ்கிரேட் பண்ணுது. எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா மல்பீஜியன் டிபுல்னு சொல்றாங்க. ஈச் டிபுல் இஸ் லைன்டு பை கிளாண்டுலார் ciliated செல்ஸ். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, கிளாண்டுலார் ciliated செல்ஸ். அந்த கிளாண்டுலார் ciliated செல்ஸ் அதுதான் என்ன செய்யுதுன்னா வேஸ்ட் மெட்டீரியல் அப்சார்ப் பண்ணுது. தே அப்சார்ப் நைட்ராஜினஸ் வேஸ்ட் அண்ட் கன்வெர்ட் them to யூரிக் ஆசிட். அப்போ நைட்ராஜினஸ் வேஸ்ட்டை யூரிக் ஆசிடா மாற்றுது. அந்த டிபுல்ஸ் இஸ் எக்ஸ்கிரேட்டட் அவுட் த்ரூ த ஹைன்கட். அப்படியே கவனிங்க, ஹைன்கட் மூலமா வெளில போயிடுது. சால்ட், நைட்ராஜினஸ் வேஸ்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது பாருங்க. ஸோ இதுல அனதர் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன்லாம் இருக்கு பாருங்க. ஃபேட் பாடி, நெஃப்ரோசைட், இன்னொன்று அது யூரிகோஸ் கிளாண்ட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த எக்ஸ்கிரீஷன். அதை நோட் பண்ணிக்க, இது 1 மார்க்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். இது கன்சிஸ்ட் ஆஃப் செக்மெண்ட்லி அரேஞ்சு கேங்லியா. ஸோ இதுல கேங்லியா என்னன்னு கேட்பாங்க. ஜாயின்ட் பை த பேர்டு லாஞ்சிடியூடினல் கனெக்டிவ் ஆன் த வென்ட்ரல் சைட். டார்சல்னா முதுகுப்புறம், வென்ட்ரல்னா அப்டாமினல் ரீஜன். அப்டாமினல் ரீஜன்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 3 கேங்லியா லை ஆன் த thoracic. மார்பு பகுதியில் வந்து பார்த்தா எத்தனை கேங்லியா இருக்கு? 3 கேங்லியா இருக்கு. 3 செக்மெண்ட்ஸ் இருக்கிறதால புரோதொராக்ஸ்ல. 6 in the abdomen. அப்டாமின்ல எத்தனை இருக்கு? 6 கேங்லியா இருக்கு. The head hold only. Head வந்து பார்த்தீங்கன்னா hold only a bit of nervous system. Remaining part situated along the ventral part of the body. அப்ப ஹெட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஆஃப் கேங்லியான் இருக்கு. அந்த கேங்லியான் பேரை நான் சொல்றேன், சுப்ரா யூசோபேஜியல் கேங்லியான். சுப்ரானா மேல, யூசோபேகஸுக்கு மேல இருக்கிறதுனால சுப்ரா யூசோபேஜியல் கேங்லியான். அதுக்கு பேர் தான் பிரெயின். இது 1 மார்க். ஓகேங்களா? அதுக்கு கீழே ஒன்று இருக்கு, அது பேர் சப் யூசோபேஜியல் கேங்லியான். சப்னாலே தெரியும் உங்களுக்கு, யூசோபேகஸ்க்கு கீழே இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு லேட்ரல் இருக்கும். அப்ப சுப்ராவும் சப் ரீஜனும் யாரு கனெக்ட் பண்றான்னு கேட்பாங்க. அதுக்கு பேரு சர்க்கம்ஃபேஜியல். ஏன்னா அது கமிஷர். சர்க்கம்ஃபேஜியல் அப்படின்னா அது வந்து கனெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ சுப்ரா யூசோபேஜியல் கேங்லியன் பிரெயின் சப்ளை த நர்வ் டு த ஆண்டனி அண்ட் காம்பவுண்ட் ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா நர்வ் வந்து சப்ளை பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஹெட் ஆஃப் த காக்ரோச் கட் ஆஃப் இல் என்னது லைஃப் ஃபார் அபவுட் எவ்வளவு 1 வீக் சர்வே ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சென்ஸ் ஆர்கன் பாருங்க. ஆண்டனா, ஐஸு, அதுல மேக்ஸில்லரி பல்ப்னு ஒன்று இருக்கும், நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன். அது லேபியல் பல்ப்பு, ஆனல் சர்சி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கனா காக்ரோச்ல இருக்கு. ஓகே. சென்சரி ரிசெப்டார் ஆர் ஆண்டனி மானிட்டர் த என்விரான்மெண்ட். அந்த ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் ஹீட்டா இருக்கா கூலிங்கா இருக்காங்கிறது அனலைஸ் பண்ணுறது யூஸ் ஆகுது. ஸோ ஈச் காம்பவுண்ட் ஐ கன்சிஸ்ட் ஆஃப் எத்தனை நோட் பண்ணிக்க, நடந்த 1 மார்க். 2000 hexagonal என்னது ஒமன்டிடியா. யூசிங் தீஸ் காக்ரோச் கேன் ரிசீவ் செவரல் இமேஜ். அப்படியே நிறைய லென்ஸ் வச்ச மாதிரி நிறைய இமேஜை ரிசீவ் பண்ணும். அதுக்கு பேரு மொசைக் விஷன் சொல்லுவாங்க. ஆனா அது கிளியரா இருக்குமானா இருக்காது. பட் நல்லா தெரிஞ்சுங்க, மொசைக் விஷன்ங்கிறது நிறைய இமேஜ் கேப்சர் பண்ணும், கன்க்ளூட் பண்ணாது. ஸோ இட் ஹேஸ் மோர் சென்சிட்டிவிட்டி பட் லெஸ் ரெவல்யூஷன். பீயிங் காமன் டியூரிங் என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது நைட், அதாவது ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் நாக்டர்னல் விஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். கண் அந்த அளவு தெரியாது, ஒரு பிக்சர் இமேஜ் மாதிரி தான் தெரியும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு, ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் த காக்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கு மேலில். நெக்ஸ்ட் செமினல் வெசிக்கல் இருக்கு, ஆக்சசரி கிளாண்ட் இருக்கு, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இருக்கு. ஸோ த டெஸ்டிஸ் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வரும்பொழுது செமினல் வெசிக்கிள்ஸ் நம்ம பார்த்தோம். டெஸ்டிஸ்லேருந்து வர ஸ்பெர்மை கேரி பண்ணக்கூடிய அது செமினல் வெசிக்கிள். அதுக்கப்புறம் கிளாண்ட் வாஸ் டிஃபரன்ஸு. அதுக்கப்புறம் எஜாக்குலேட்டரி டக்ட், அது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிஸ்டம் வந்து கேரி ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் டெஸ்டிஸோட ரோல் பாருங்க. இது ஒரு 3 மார்க்ல 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. லேட்டரல் எத்தனை செக்மெண்ட்ல இருக்கு, எத்தனாவது செக்மெண்ட் இருக்குன்னா 4th செக்மெண்ட்ல இருந்து 6th செக்மெண்ட் வரைக்கும் இந்த டெஸ்டிஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ஈச் டெஸ்டிஸ் ஏ தின் வாஸ் டிஃபரன்ஸ். அங்கேருந்து ஸ்பெர்ம் செமினல் வெசிக்கிள்ஸ் போகுது, செமினல் வெசிக்கிள் இருந்து எஜாக்குலரி டக்டுக்கு போகுது, மேல் கோனோஃபோர் மேல் ரீபோர்ட் பார்ட் வழியா ஃபீமேல் ட்ராக்குக்குள்ள இன்ஜெக்ட் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க, செமினல் வெசிக்கிள் ஸ்டோர் த ஸ்பெர்ம். இது அடுத்த 1 மார்க். யாரு நம்ம மேல்ல வந்து ஹியூமன்ல எபிடைடிமிஸ்னு பார்த்துருப்போம், பட் காக்ரோச்ல செமினல் வெசிக்கிள். ஸ்பெர்ம் ஆர் க்ளூடட் டுகெதர். ஒரு ஸ்பெர்ம் தனித்தனியா போகாது, ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு க்ளூட் ஒட்டிக்குது. ஓகேங்களா? டு ஃபார்ம் ஏ பண்டில், அதுக்கு பேரு ஸ்பெர்மட்டோஃபோர். தே ஆர் டிஸ்சார்ஜ் டியூரிங் த கோபுலேஷன். அது ரீப்ரொடக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்குள்ள மேல் வந்து என்ன செய்யுது, டெபாசிட் பண்ணிடுது. ஓகே. ஆக்சசரி கிளாண்டா மேல்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. தே இன்க்ளூடு மஷ்ரூம் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. மஷ்ரூம் கிளாண்ட். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் த மஷ்ரூம் கிளாண்ட்? அதாவது 6th and 7th அப்டாமினல் செக்மெண்ட் இருக்கு. அந்த phallic gland இருக்கு. The secretion nourishes the sperm. ஸ்பெர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனை கொடுக்குது, ஃபுட்டை கொடுக்குது. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா மேல் கோனோஃபோர் ஆர் பெலோமஸ் சொல்றாங்க. ஸோ கைட்டேனியஸ் ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் சரௌண்டிங் த மேல் கோனோஃபோர். மேல் அந்த கோனோஃபோரை சுற்றி உங்களுக்கு கைட்டீனியஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதோட வேலை என்ன அப்படின்னா, இதோடைய பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஃபீமேல் பார்ட்டுக்குள்ள இன்சர்ட் பண்றதுக்கு அது கைட் பண்ணுது அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டாக என்னென்ன இருக்கு பாருங்க. கன்சிஸ்ட் ஆஃப் 2 லார்ஜ் ஓவரிஸ் இருக்கு. இதுதான் பெருசா எல்லோ கலரா உள்ளதா ஓவரிஸ். அதுக்கப்புறம் ஓவிடக்ட். ஓவிடக்ட்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணக்கூடிய தீக்கா. தீக்கான பேக், அதான் ஸ்பெர்மா தீக்கா. அது மேல் தேர்ந்து போனோடனே ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணிக்கும். ஜெனிட்டல் சேம்பர்னு ஒன்று இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொலேட்ரல் கிளாண்ட். தீஸ் ஆர் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக். ஸோ இதில் ஒன் பை ஒன்னா பாருங்க. ஸோ இதில் ஓவரி லை லேட்ரலி இந்த செகண்ட் அண்ட் 6th அப்டாமினல் செக்மெண்ட். இது 1 மார்க்கு. செகண்ட் செக்மெண்ட்லேருந்து 6th செக்மெண்ட் வரைக்கும் இருக்கு. ஸோ ஈச் ஓவரி இஸ் ஃபார்ம்டு ஆஃப் 8 ovarian tubule. நல்லா பார்த்துங்க. 8 ovarian tubules வந்து ஒவ்வொரு ஓவரிஸ்லையும் இருக்கு. ஸோ கண்டெய்னிங் த என்னது செயின் ஆஃப் டெவலப்பிங் ஓவா. அதுக்குள்ள தான் நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கக்கூடிய ஓவா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓவிடெக்ட் ஆஃப் த ஈச் ஓவரி யுனைட் இன்டு எ சிங்கிள் மீடியன் ஓவிடெக்ட். அதான் வெஜைனா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓவிடெக்ட்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல வெஜைனாவை உருவாக்குது. விச் இஸ் ஓப்பன் இன்டு த ஜெனிட்டல் சேம்பர்ல அது வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் எ பேர் ஆஃப் ஸ்பெர்மாதிகா. ஸ்பெர்மா ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபீமேல் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மாதிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணக்கூடியது. இந்த கவனிங்க, இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பவுச் தான் ஸ்பெர்மாதிகா. ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். present in the 6th segment which open into the genital chamberல அது ஓப்பன் ஆகுது. Sperms are transported through the spermatophore. Their fertilized eggs are encased in the ootheca. ஸோ ஊத்திக்கா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, இங்க கவனிங்க, இந்த சேம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஊத்திக்கை அப்படின்ற இந்த பார்ட்ல ஒன்று வரும். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகுது எக்கோட. ஸோ ஊத்திக்கா இஸ் ஏ டார்க் ரெட்டிஷ் ப்ரௌனிஷ் ப்ரௌன் கேப்சூல் 8 சென்டிமீட்டர். ஊத்திக்கா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஃபியூஸான ஸ்பெர்ம் அண்ட் எக்கும் அந்த ஓடு உள்ளதா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீமேல் லே 9 to 10 ஊத்திக்கா. ஒவ்வொரு ஊத்திக்காவிலையும் வந்து பார்த்தோன்னா 14 to 16 எக் இருக்கும். அது 1 மார்க்கை நோட் பண்ணீங்க. ஊத்திக்கா எக்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் த என்னது பெரிப்ளானேட்டா அமெரிக்கானா இஸ் பாரோ மெட்டாபாலஸ். அதாவது டெவலப்மெண்ட் த்ரூ த நிம்பன் ஸ்டேஜ் இருக்கும். நிம்பன்னா நிறைய மெட்டாமார்போசிஸ் நடந்துதான் அது ஒரு அடல்ட்டா மாறும். ஸோ நிம்ப் லூக் என்னது லுக் லைக் அடல்ட் மாதிரி இருக்கும். தி மோல்ட் 1 மார்க் நோட் பண்ணீங்க. 13 டைம்ஸ் வந்து தோல் உரிக்குது. எக்டைசிஸ் அடல்ட்டா மாறுறதுக்கு. த நெக்ஸ்ட் லாஸ்ட் இன்ஃபன்ட் ஸ்டேஜ் ஹேஸ் த விங் பேட். கடைசியில தான் உங்களுக்கு விங்ஸே உருவாகுது. ஒன்லி அடல்ட் காக்ரோச்சஸ் ஹேவ் விங்ஸ். யங் ஒன்ஸ்ல விங்ஸ் இருக்குமானா இருக்காது, அடல்ட்ல மட்டும்தான் இருக்கும். ஐயோ, சாப்பிட்ற நேரத்தில் இந்த முட்டையை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. தென் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் லாஸ்ட். தே ஆர் பெஸ்ட் பிகாஸ் தே டெஸ்ட்ராய் ஃபுட்டு. உணவெல்லாம் நாஸ்திப்படுத்துது. கண்டாமினேட் வித் என்னது தேர் ஸ்மெல்லி எக்ஸ்கிரீட்டா. வாந்தி வந்துடும், பயங்கரமா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அலர்ஜென்ஸ், இது அலர்ஜியை காஸ் பண்ணிடும். தே ஆல்சோ டிரான்ஸ்மிட் பாக்டீரியல் டிசீஸ். என்னென்னலாம் கேரி பண்ணுது, டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு பாருங்க. காலரா, டைஃபாய்டு, அனதர் ஒன்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸை இது கேரி பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட இந்த லெசன்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கன்க்ளூடு பண்ணியாச்சு. ஓகே.